நான் இங்கே ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்திருக்கேன். இந்த கிராமத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன். இவங்கலாம் கொரோனா டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிய நான் இவங்களுக்கு பண்ணுனேன். ஆனா, அப்போலாம் இவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க. நான் போகல. இப்போ சரி உள்ளே போய் பார்ப்போன்ட்டு தான் நான் போனேன். ஆனா, போனோன்னே ஏன்டா உள்ளே வந்தோன்னு எனக்கே மனசுக்கு ரொம்ப வேதனையாகி போயிடுச்சு. என்ன காரணம்னா, இவங்க வாழ்கிற வாழ்க்கைய பார்க்க என்னால் முடியல. வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு இதுவரைக்கும் ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியல. ஏதோ குடிசை வீட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா அந்த குடிசை வீடும் கூட ரொம்ப டேமேஜான ஒரு வீடாக இருக்குது. எனக்கு இது பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு. இப்பயாவது ஓரளவுக்கு வெயில் வந்துடுச்சு. ஆனால் அந்த மழை நேரத்துலலாம் எப்படி இவங்க அந்த வீட்டில் இருந்தாங்கன்னு நினச்சி பார்க்கவே பயங்கர ஒரு அதிசயமாக இருக்குது எனக்கேவும். ஏன்னா அங்கங்கேயும் ஓலை பிஞ்சு ஓட்டையும் கீட்டையுமா தான் இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இப்போ அடுப்பில் என்ன இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். அது ரொட்டி அப்படின்னாங்க. என்ன ரொட்டி அப்படின்னு கேட்டது, ஏதோ ஒரு கேவுரு மாவோ என்னமோ சொன்னாங்க அவங்க. அந்த ரொட்டியை சுட்டு அவங்க சாப்பிட்றதுக்காக இப்போ அங்கே பாருங்கள், அது வேணால் நீங்களே பாருங்கள். இதுதான் சாப்பிட்றதுக்கு அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரி இவங்க சாப்பிடட்டும், நான் கொஞ்ச நேரம் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வேணாக்கா, அதனால ஒன்றும் இல்லைக்கா, இந்த ரொட்டியை கொண்டு போய் நான் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன்க்கா அப்படின்னாங்க. ஏன் நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லைக்கா, அவங்களும் சமைக்கக்கூட அவங்களுக்கு யாரும் இல்லை, அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, நான் எது செஞ்சாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு தான்க்கா சாப்பிடுவேன் அப்படின்னாங்க. அது யார் அவங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். இங்கே பக்கத்தில் தான்க்கா இருக்கிறாங்க அவங்களும், அவங்களுக்கு சொந்த பந்தம்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா அப்படியே அழுக ஆரம்பித்தாங்க. நான் ஏன் அழுகிறீங்க, அழுகாதீங்க அப்படின்னேன். இல்லைக்கா, எங்கள் தலையெழுத்தெல்லாம் எப்படி நாங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியலை. 2 நாளைக்கு முன்னாடி என் தங்கச்சி இறந்துட்டா, அவளை போய் பார்க்குறதுக்கு கூட வண்டி காசு இல்லாமல் என்னால் போக முடியாமல் ஆகி போயிடுச்சு அப்படின்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே வேதனையாகி. அதே மாதிரி இவங்க வீட்டுக்காருக்கும் தொடர்ந்து வேலையெல்லாம் இல்லைங்க. சித்தார் வேலைக்கு போகிறவர், அது என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் அந்த வேலையும். அந்த வேலையை பார்த்து தான் இவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் அவங்க தங்கச்சியும் இறந்துட்டாங்களாம், 2 குழந்தையும் இருக்கலாம். பொம்பளை பிள்ளைகளை வச்சு இன்னும் எப்படி நான் வளர்க்க போகிறேன்னு நினச்சி அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. எனக்கு இதை பார்க்க பார்க்க ரொம்ப வேதனையாக இருக்குது. இவங்கள எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட கல்யாண மண்டபம் இருக்குது, அங்கே வேலைக்கு வந்தவங்க தான் இவங்க. அப்போ எனக்கு கிராமத்து மக்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இவங்ககிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். அதுலேருந்து இவங்களை எனக்கு கொஞ்சம் தெரியும். இப்போ ரொம்ப நாள் அந்த சைடு வரவும் இல்லை. அதனால சரி, இப்போ இங்கே இவ்வளோ தூரம் வர வேண்டிய வேலை இருந்தப்போ இவங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சாப்பிட்ற சாப்பாடை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப வேதனையாக இருக்குங்க. பாருங்கள், முடிஞ்சவங்க இவங்களுக்கு உதவி பண்ணுங்கள்.